அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இறை நம்பிக்கை கொண்டவனுக்கு அல்லாஹ் வாழ்வாதாரத்தை தடுக்கிறான் என்றால் அவன் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாகத்தான் என்று. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதனால் தான் சொன்னார்கள், அல்லாஹ் ஒரு முஃமினுக்கு எந்த ஒரு சோதனையும் கொடுப்பதில்லை பாவங்களின் காரணமாக. எப்படி அந்த சோதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும்? அதே வார்த்தையில் சொன்னார்கள், அல்லாஹ் எந்த ஒரு முஃமினுடைய சோதனையும் நீக்குவதில்லை தௌபா இல்லாமல், அல்லாஹ்விடத்திலே திரும்பி வராமல். அல்லாஹ் சோதிப்பான் பாவங்களின் காரணமாக. பாவங்கள் தான் சோதிப்பதற்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருக்கும். தொழுகையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? அல்லாஹ்வை அஞ்சுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? பாவங்களை விட்டு விலகுவதில் உங்களுடைய நிலைப்பாடுகள் என்ன? அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் நெருக்கடியான வாழ்க்கையை தான் கொடுப்பான். பதறி விடுவீர்கள் பாவங்களை கண்டால், பதறி விடுவீர்கள் அல்லாஹ் சோதித்தால், குழம்பி விடுவீர்கள் எங்கே செல்வது என்று தெரியாமல். இறை நம்பிக்கை கொண்டவராக இருந்தாலும் சோதிக்கப்பட்டால் மரணத்தை விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள், மரணத்தை நோக்கி செல்ல ஆரம்பித்து விடுவீர்கள். மூன்றாவது